நான் ரிசர்ச் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார். அதுவும் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். அதுவும் வந்து படிச்சு முடிச்சதுமே எனக்கு வந்து பேக்கேஜ் வந்து நல்ல ஹையர் பேக்கேஜா கிடைக்கணும்னு நினைக்கிறேன் சார். டாப் கிளாஸ் அலுமினிஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எந்த இன்ஸ்டிடியூஷன் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பழக்கப்பட்டதா, எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். எங்க இருக்கு? பெங்களூர்ல இருக்கு. ஏன்னா பிராங்க்ல பாத்தீங்கன்னா டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். ரைட்டா? கிட்டத்தட்ட 1909லயே வந்து பாத்தீங்கன்னா இது உருவாக்கி இருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பெங்களூர் கர்நாடகால இருக்கு. ஐஐசி இஸ் ஒன் ஆஃப் தி இந்தியாஸ் லீடிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் யூனிவர்சிட்டி ஃபார் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். எதுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்க்கும் இன்ஜினியரிங்கும் சேர்ந்த மாதிரி கலவை, ரெண்டும் சேர்ந்த கலவை நான் அப்படின்ற மாதிரி ரெண்டுத்துக்குமே வந்து ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் இது வந்து பிரீமியரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஆஃபர்ஸ் அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், இன்டகிரேட்டட் அண்ட் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் அக்ராஸ் சயின்ஸ், இன்ஜினியரிங், டிசைன், மேனேஜ்மெண்ட் அண்ட் டொமைன்ஸ். எது நாட் ஓன்லி இன்ஜினியரிங், டிசைன்லயும் இருக்கு, மேனேஜ்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இருக்கு, போஸ்ட் கிராஜுவேட் இருக்கு அண்ட் ரிசர்ச் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் வந்து இங்க ஆஃபர் பண்றாங்க. ரினவுண்ட் ஃபார் கட்டிங் எட்ஜ் ரிசர்ச், ஹை ஃபேக்கல்டி அண்ட் ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி அண்ட் குளோபல் டைப்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டயப்ஸ் பிளஸ் குளோபல்ல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸோடுமே பாத்தீங்கன்னா ரிசர்ச் சென்டர்ஸோட இவங்க வந்து டயப்ல இருக்காங்க. அதனால அட்வான்ஸா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா, யூஜியை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் பிஎஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. தென் பிடெக் வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். தென் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இதுலயே இருக்கிற மாதிரி எம்டெக், எம்டெஸ், தென் வந்து மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ்ல இருக்கு. தென் ரிசர்ச்ல பிஹெச்டி, இன்டகிரேட்டட் பிஹெச்டி, எம்டெக் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸும் இங்க வந்து ஆஃபர் பண்றாங்க. ஓகே, இதுல நம்ம அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏன் நான் வந்து ஐஐசி போகணும்? நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்னப்பயே எதெல்லாம் இருந்தா அப்படின்றத சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸ்ட்ராங் ரிசர்ச் கல்ச்சர் ஃப்ரம் டே ஒன். நீங்க படிக்க ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் டேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டான ஸ்டடிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஒன், you are exposed to research orientation interdisciplinary project. not only ஒரு ப்ராஜெக்ட், பல ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள டே ஒன்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்றாங்க. எக்ஸலன்ட் ஃபேக்கல்டி, ஃபேக்கல்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருப்பாங்க. வெல் ஃபண்டட் லேப்ஸ், ஏன்னா இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றதுனால பண்டை பத்தி கவலையே இல்லை, மாணவரையே அடிச்சு கூச்சி இருக்காங்க. கொலாபரேஷன்ஸ் வித் இண்டஸ்ட்ரி அண்ட் குளோபல் யூனிவர்சிட்டிஸ், நிறைய டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டிஸோட வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து டைப் பண்ணிருக்காங்க. டிவோர்ஸ் ப்ரோக்ராம் ஆஃபரிங் கட்டிங் ஏஜ் ஃபீல்ட், எக்ஸாம்பிள் குவாண்டம் கம்ப்யூட்டிங், டேட்டா சயின்ஸ், சஸ்டைனபிலிட்டி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ரோக்ராம்ஸ்ல வந்து இருக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இது வந்து டைரக்டா போய் நான் ஜாயின் பண்ண முடியுமா சார்? நான் பிளஸ் டூ படிக்கிறேன், இப்ப பிளஸ் டூ முடிச்சதுமே நான் போய் இதெல்லாம் ஜாயின் பண்ணிட முடியுமா அப்படின்னா இல்ல. இது வந்து ஜெய் அட்வான்ஸோட மார்க்கும் இல்லைன்னா ஐஏடி அப்படின்னக்கூடிய ஐசர் ஆப்டிடியூட் மார்க் மூலியமா தான் நீங்க இதுல போக முடியும். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ட்ரைனிங் ஆர்ஜிஆர்ல கோமட் 2026 ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணோம் இல்லையா? ரிசர்ச்சுக்கும் படிக்கலாம், இன்ஜினியரிங்கும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம், நீட்டுக்கும் மெடிக்கலுக்கும் நீங்க பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு ப்ரோக்ராம் மூலியமா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படி தட்டி தூக்கி நம்ம ஐஐசில உள்ள நுழைஞ்சிடலாம். ரைட்டா? அதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். 20,000 பிளஸ் டாக்ஸ்ல இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் 500 ஸ்டூடெண்ட்க்கு நம்ம என்ன பண்றோம்? 50% ஆஃபர் கொடுக்குறோம். 10,000 பிளஸ் டாக்ஸ். இதுல டே உங்களுக்கு வந்து ரெகுலர் ஆன்லைன்ல நடக்குது, லைவ் கிளாஸஸ் இருக்கு. உங்களுக்கு மெட்டீரியலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். தென் டெஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா இது ரெகுலரா நடக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு பிளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு ஆப்டான கிளாஸ் கோமட் 2026 சிங்கிள் ப்ரோக்ராம் யூ கேன் கிளியர் 15 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். ரைட்டா? இதுல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிதான் போகணும் அப்படின்றதுனால யூஜி ப்ரோக்ராம்ஸ், அட்மிஷன்ஸ், ஜெய் அட்வான்ஸ் அந்த ஐசர் மார்க் வச்சுதான் வந்து கொடுக்குறாங்க. தென் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எலிஜிபிலிட்டி பிடெக் ப்ரோக்ராம், மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டிங் ப்ரோக்ராம் எலிஜிபிலிட்டி ரிக்வயர். அப்படியே 12th வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்டா இருக்கணும். வந்து டிராப் பண்ணி போறவங்க எல்லாம் இதுல வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. இப்ப நம்ம பாக்குறோம்ல, இன்ஜினியரிங்க்கு வந்து ஐஐடி போனோம்னா 1 இயர் டிராப் பண்ணி படிக்கிறாங்க, நீட்டுக்கு போனோம்னா 1 இயர் டிராப் பண்ணி, அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் ஸ்பெசிபிக் இயர்ஸ் வித் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல அட்டெம்ப்ட்ல, அது இப்ப நான் 2026 எக்ஸாம் எழுதுறேன், அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் தான் இங்க செலக்ஷன்ல எடுத்துக்கிறாங்க. ரைட்டா? அது இல்லாம நம்ம ஜெய் அட்வான்ஸ் ஆர் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலமா நம்ம போலாம்.
இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தோம்னா தனியா அப்ளிகேஷன் போடணும். எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணிருக்கணும், இல்ல ஐஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிருக்கணும். ஆனா இதுக்கான அப்ளிகேஷன் வந்து தனியா கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில கொடுப்பாங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லாமே ஓப்பன்ல இருக்கும். நம்ம மார்ச்ல பிஜிக்கு வரும். யூஜிக்கு அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஜூன் மந்த்ல வந்து க்ளோஸ் ஆயிடும். ரைட்டா? அந்த டைம்ல நம்ம வந்து அப்ளிகேஷன் தனியா போடணும். தென் ஜேஇ அட்வான்ஸ் ரிசல்ட், ஐஐடி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து இங்க நடக்கும். நம்ம அது மூலயமா நம்மளுக்கு அட்மிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ரைட்? இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் சிலபஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க டீப் சிலபஸ். நீங்க ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே எந்த கோர்ஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னாலும் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களோ அந்த கோர்ஸை நீங்க அந்த யூனிவர்சிட்டியில போயிட்டு என்ன சிலபஸ் அவங்க ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, அதை எப்படி சொல்லி தருவாங்க, அது மூலயமா நான் ஃபியூச்சர்ல என்ன மாதிரி எல்லாம் விஷயங்களை கத்துக்க போறேன், கத்துக்கிறது மூலயமா நான் வந்து ரிசர்ச்ல போனாலும் சரி, இன்ஜினியரிங் ரிலேட்டட் இருந்தாலும் சரி, மெடிசன் இருந்தாலும் அது மூலயமா நான் எப்படி பர்சீவ் பண்ண போறேன், என்னுடைய கேரியர் எப்படி வந்து செட் பண்ணிக்க போறேன் அப்படின்றத நீங்க பார்க்கணும். அதனால இந்த வெப்சைட்ல போய் நீங்க டீடைல்டா வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நான் சொன்னல admissions.iic.ac.in இந்த வெப்சைட்ல போய் தான் நம்ம அப்ளிகேஷன் போடணும். பாரு யூஜிக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து மே 1ல ஓபன் ஆகி ஜூன் 10 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இதுக்கான கவுன்சிலிங் நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இதுக்கான மார்க்கை வந்து நம்ம இதுல அப்லோட் பண்ணணும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிடெக் படிக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு ஆல்மோஸ்ட் வந்து 3,20,000 rupees வந்து பாத்தீங்கன்னா ஆகுது. டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு நார்மலா போட்டோ, சிக்னேச்சர், நம்மளுடைய கேட்டகரி சர்டிபிகேட் இதெல்லாம் நம்ம வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த ரிசல்ட் ஸ்கோர் கார்டு இதெல்லாம் நம்ம அங்க வைக்க வேண்டியது இருக்கும். ரைட்டா? தென் இன்ஸ்டியூட்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் தயவு செய்து சொல்றேன். ஐஐசியோட வெப்சைட் நீங்க போய் பாருங்க. அதுல வெப்சைட்ல கிளியரா அழகா அந்த உள்ள எப்படி இருக்கும், அந்த லேப் எப்படி இருக்கும், லைப்ரரி எப்படி இருக்கும், அந்த உள்ள வந்து கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்குல அதான் சொல்றாங்களே 1, 2, 3 நூத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் கணக்குல இது வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஹாஸ்டல் அகாமடேஷன் வந்து இந்த இதுதான் ஹாஸ்டல் அகாமடேஷன் பாருங்க எப்படி அழகா சும்மா ஐடி கம்பெனி மாதிரி பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் இருக்கு. ஹாஸ்டல் அகாமடேஷன் இஸ் ப்ரொவைடட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட் இன்க்ளூடிங் ஸ்பெசிபிக் ஹாஸ்டல் ஃபார் கேர்ள்ஸ். அது நார்மல் எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். பட் இங்கே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. மாடர்ன் லேப் அண்ட் லைப்ரரி ஃபெசிலிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஃப்ரம் ஆக்சஸ் டு மாடர்ன் லேப்ஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் லைப்ரரி போஸ்டிங் அட்வான்ஸ் லேர்னிங் அண்ட் ரிசர்ச் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்மள உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கேஃப்டீரியா அண்ட் டைனிங் இது நார்மல் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். Our institution environment located in Bangalore provides students with access to a thriving tech industry hub, numerous startups and leading research institute. இந்த இடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் நாட் ஒன்லி இப்ப யூஜி முடிச்சதுமே போயிட்டு பிஜி பண்ணலாம்ன்றதுல ரிசர்ச் பண்ணலாம்ல, ஸ்டார்ட் அப்ல கூட நிறைய குழந்தைங்க வந்து ஈடுபட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அலுமினிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அவார்டிஸா இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. அகாடமிக் அண்ட் ரிசர்ச், தென் இண்டஸ்ட்ரி டெக், ஸ்டார்ட் அப்ஸ், தென் குளோபல் யூனிவர்சிட்டிஸோட டைப் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இதுல ஆடட் அட்வான்டேஜா இருக்கு. தென் ரிசர்ச் ஃபோக்கஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ரிசர்ச் ஏரியாஸ் இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ரிசர்ச் சென்டர் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஐசி டிபார்ட்மெண்ட் கவர் அட்வான்ஸ் ரிசர்ச் ஏரியாஸ். என்னென்ன பண்றாங்க? கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கிற இடத்துல பயாலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. டு குவாண்டம் கம்ப்யூட்டிங், computational biology to quantum computing, then sustainable technology to micro electronics. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபோக்கஸ் ஜாஸ்தியா இருக்கு. ரிசர்ச் இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் ஒன்னு மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்டிசிப்ளினரி ப்ரோக்ராம், ஸ்ட்ராங் லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கொலாபரேஷன் வித் இண்டஸ்ட்ரி அண்ட் குளோபல் பார்ட்னர்ஸ். ரைட்டா? அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாப் கிளாஸ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் வந்து இங்க வந்து எடுக்கிறாங்க. அதனாலயே இங்க வந்து பேக்கேஜஸ் எல்லாம் ரொம்ப அருமையான பேக்கேஜஸ் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா 86 lakhs, ஆவரேஜ் பேக்கேஜ் எடுத்துட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா 13 to 15 lakhs வந்து ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து இங்க இருக்கு. நார்மலா வேற இடத்துல நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா 7 to 10 lakhs இருக்கும், 9 to 15 lakhs இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 13 வந்து மினிமம் பேக்கேஜ்ல இருந்து வந்து இங்க வாங்கக்கூடிய மாணவர்களா இருக்காங்க. ரைட்டா? அதனால இதுக்கு நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அட்வான்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியும் போலாம், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுத்தும் நீங்க போலாம். ஐசர் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். கோமட் 2026 அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கோமட் 2026 ஒன் ப்ரோக்ராம் 15+ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து ட்ரைன் பண்ற மாதிரி ஆர்ஜிஆர்ல நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்.
இதுல என்னென்ன எக்ஸாம்ஸ் கவர் ஆகுது? நீட், ஜேஇ, ஐசர், நீட், நெக்ஸ்ட் எஸ்ஆர்எம், ஜேஇ, விஐடி, ட்ரிபிள் இ, பிட்சாட், தென் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தா, கேஐடிஇ, தென் வந்து பாத்தீங்கன்னா எல்பியூ, நெக்ஸ்ட், தென் இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இங்க காம்ப்ரிஹென்சிவ் மெடிக்கல் ரிசர்ச் ப்ரிப்பரேஷன் யூனிக் ப்ரோக்ராம் டிசைன்ட் ஃபார் மெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச். இதுல இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில கொடுக்குற மாதிரி ஆர்ஜிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர் டிசிப்ளினரி என்ன கொடுக்குறோம்? என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்குறோம். டார்கெட்டட் இன்ஜினியரிங் கோச்சிங் ஸ்பெஷலைஸ்ட் ப்ரோக்ராம் வந்து இன்ஜினியரிங் எடுத்துட்டோம்னா விஐடி, ஜேஇ, தென் அமிர்தா, பிட்சாட் இது எல்லாத்தையும் கவர் ஆகுற மாதிரி இருக்கு. எக்ஸ்பர்ட் லைவ் நம்ம வந்து என்ன கொடுக்குறோம்? லைவ் செஷன் கொடுக்குறோம். லைவ் செஷன் பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்கன்னா குழந்தைங்க ஐயோ நான் பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கவலைப்பட தேவை. அது அப்படியே ரெக்கார்ட் ஆயிடும். திருப்பியும் வந்து அவங்க பாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ஒன்னு சப்போஸ் நான் பார்த்துட்டேன் எனக்கு இன்னொரு வாட்டி டீச்சர் என்ன நடத்தினாங்கன்னு சொன்னதை இன்னொரு வாட்டி பார்த்தா நல்லா இருக்கும்னா ரெக்கார்டட் செஷனை வந்து திருப்பியும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளுடைய ஆப் மூலமா இந்த கிளாஸஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப இதுல த்ரூ அவுட் கைடன்ஸ் த்ரூ ஃபைனல் அட்மிஷன் ஆர்ஜிஆர்ல வந்து நீங்க வந்து இப்ப ஜெய்க்கு அப்ளிகேஷன் போடுறீங்க, தென் ஜெய்க்கான ட்ரைனிங் எடுத்துறீங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா காலேஜுக்கு அப்ளை பண்ணணும். காலேஜுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கவுன்சிலிங் வந்து இருக்கும். இந்த கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், சாய்ஸ் லாக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிறேன், வரல. செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிறேன், எனக்கு ஒன்று வருது. அதுக்கப்புறம் அதுல இருந்து இன்னும் நான் பெஸ்ட் சாய்ஸ் போகணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க கவலையே பட தேவையில்லை. ஏன்னா பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தான் இருக்காங்க. இப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அவங்க குழந்தைங்க தான் ஃபர்ஸ்ட்ல வந்து படிக்கிறதா இருக்காங்க. சில பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டைட் ஷெட்யூல், ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இதெல்லாம் பார்த்து மாணவர்களுக்கு பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கம்மி. அதனால ஆர்ஜிஆர்ல பெய்ட் சர்வீஸ் வச்சிருக்கோம். அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரு யூனிட் இருக்கு. ஆனா இட்ஸ் பெய்ட் சர்வீஸ். அதே போல ரிசல்ட் வந்ததுமே கவுன்சிலிங் உங்களுக்கு A to Z ஸ்டார்ட் பண்ணி கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து காலேஜ் போற வரைக்கும் A to Z என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதை எப்படி அப்லோட் பண்ணணும், எவ்வளவு பணம் பே பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்றப்ப இது ஃபர்ஸ்ட் வைக்கணும், இது செகண்ட் வைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இல்லாம உங்களை டென்ஷன் ஃப்ரீயா வைக்கிறதுக்கு ஆர்ஜிஆரோட கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க அழகா பண்ணி வைப்பாங்க. பட் இட்ஸ் ஏ பெய்ட் சர்வீஸ். ரைட்டா? உங்களுக்கு இந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா 8925824317 இதுல நீங்க கால் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸும் உங்களுக்கு பெய்ட் சர்வீஸ்ல பண்ணி கொடுப்பாங்க. இந்த கோமட் 2026 15 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஒரே ட்ரைனிங் ஜாயின் பண்ணணும்னா 86951 86953 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. உடனே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 500 ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 20,000ல 50% ஆஃபர் கொடுக்குறோம். 50% 10,000 பிளஸ் டாக்ஸ் 11,800 மட்டும் நீங்க பே பண்ணா போறோம். லைவ் கிளாஸஸ், மெட்டீரியல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு டோட்டலா ஓவராலா கொடுத்துடலாம். ரைட்டா? நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. 10,000 ரூபாய்க்கு 15 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 1000 ரூபாய் கூட வராது ஒரு எக்ஸாம்ஸ்க்கு. சரியா? அந்த அளவுக்கு நான் வெளியில போய் நீங்க போனா பிசிக்ஸ் ஒரு இடத்துல போனோம், அப்புறமா வந்து விஐடிக்கு ஒரு இடத்துல போய் படிக்கணும், நீட்டுக்கு ஒரு இடத்துல படிக்கணும், ஐசருக்கு ஒரு இடத்துல படிக்கணும் அப்படின்னு மல்டிபிள் சென்டருக்கு போகணும், ட்ரைனிங்க்கு போகணும், அதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதனால ஒரே இடத்துல எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ரோக்ராம் கோமட் 26 அற்புதமான இன்ஸ்டிடியூட் ஆர்ஜிஆர் அகாடமி. ரைட்டா? உங்களுக்கு இந்த தகவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆர்ஜிஆர் டீம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஒண்டர்ஃபுல் காலேஜஸ் இதெல்லாம் இந்தியாவில படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா தவிர வெளிநாடுகள்ல போய் படிக்கணும்னா என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கு அப்படின்றத டெய்லி பேசிஸ்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கரண்ட் படிக்கக்கூடிய மாணவர்கள் 11th படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கும். பார்த்துட்டு இருக்கவங்க பேரண்டா இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆர்ஜிஆர் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னா என்ன பண்ணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கணும். பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்துடும். நம்ம வீடியோ போட்டதுமே உங்களுக்கு டக்குன்னு மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கான ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நான் சொன்ன மாதிரி +1 +2 மாணவர்களா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய பேரண்டா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா அந்த டீச்சர்ஸ் எல்லாம் வச்சு ரன் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஹெட்டா இருக்கலாம், பிரின்சிபலா இருக்கலாம், அகாடமிஷியனா இருக்கலாம், கரஸ்பாண்டா இருக்கலாம், இந்த ஸ்கூல்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க குழந்தைங்களுக்கு அருமையான வாய்ப்பு. நீங்க கவுன்சிலரை கூப்பிட்டு பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ஹியூஜ் டாஸ்க். ஒவ்வொன்றும் சொல்றதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு பதில் நீங்க குரூப்ல போட்டுட்டீங்கன்னா குழந்தைங்க பார்த்துப்பாங்க, பேரண்ட் பார்த்துப்பாங்க. ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கிரியேட் பண்ணதா இருக்கும். ரைட்டா? அதனால மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த கோமட் 2026 நீங்க ஃப்ரீயா எடுக்கிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் டீம் கொடுக்குறோம். என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனல்ல ஒரு 100 பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து 20,000 ஒர்த் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் உங்களுக்கு என்டையரா ஃப்ரீயா வந்து கொடுப்போம். பண்ணுவீங்களா?
தேவைன்னா பண்ணலாம், ஃப்ரீயா எடுத்துக்கணும்னா பண்ணலாம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி நானும் கிராக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம். ஃப்ரீயா என் குழந்தைக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் நான் சேர்த்து விடணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு 1000க்கும் மேற்பட்ட வந்து சொந்தக்காரங்க இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க, கிளாஸ்ல படிக்கிறவங்க இருக்காங்க. மேக் யூஸ் ஆஃப் திஸ். ஓகே. தேங்க் யூ. வில் மீட் அகைன்.